ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஓட்டி சமக்கால் மினி எபிசோட் ஓகேவா. இதை நேம் வந்துட்டு ஸ்டெப் பிரதர்ஸ் ஹைட் மீ. இது ஃபுல்லாகவே எப்படின்னாக்கா பிரதர்ஸ் பற்றி என்ன இருக்கும் ஓகேவா. அந்த பாண்டிங், அவங்களுடைய எமோஷனல் கனெக்டட் இதை பற்றி தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி பற்றின ஒரு ஸ்டோரி தான். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்களா ஓகேவா. ஐ ஹோப் பிடிக்கும் நம்புறேன். பிடிக்கல கூட ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க, ஹேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு மேன்ஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பிக்கஸ்ட் மேன்ஷன், கிம் மேன்ஷன் ஓகேவா. கொரியாவில் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன்னாக்கா அது கிம் தான். கொரியாவில் மட்டும் இல்லை, அந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன்னாக்கா அந்த கிம் தான். எனக்கு அவருக்கு 6 பசங்க இருக்காங்களா. 6 பசங்க இப்படினாக்கா மல்டி டேலண்டட் பர்சன் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்டில் இருப்பாங்க. 6 ஃபீல்டில் அவங்க இருக்காங்க. எனக்கு டாக்டர், ஆக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு மாஃபியா, போலீஸ், பிஸ்னஸ் சொல்லிட்டு தனித்தனி ஃபீல்டில் இருக்காங்க எல்லாருமே. அவங்கள யாரும் மீட் பண்ணவே முடியாது. அவங்க பேச யாரும் ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது. அவ்வளோ மல்டி டேலண்டட் பர்சன். அவங்க தான் பில்லியனாக இருக்காங்க. அந்த கொரியாவில் அவங்க பில்லியனர். ஈவன் வேர்ல்டுலேயே அவங்க பில்லியன் ஃபேமிலியாக இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் அந்த மேன்ஷன் பார்க்குறேன்டா. மேன்ஷனுக்குள்ளே ஒரு லிவிங் ஹால் காமிச்சிட்டு இருக்காங்க. 6 மெம்பர்ஸுமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. எனக்கு 1 வீக் பிஃபோர் அவங்க அப்பா அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அந்த ரீசனில் அவங்க ரொம்ப சேடாக இருக்காங்க. அமைதியாக இருக்காங்க. யாருமே ஒருத்தர் பேசிக்க முடியல. அமைதியாகவே இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் வராங்க. நம்ஜூன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ஜூன் தான். அதாவது 6 மெம்பருமே இப்படினாக்கா நம்ம பிடிஎஸ் மெம்பர் தான் ஓகேவா. நம்ஜூன், ஜின், ஷுகா, ஜேஹோப், டேயாங், ஜங்குக் டாக்டர். ஜிம்மு தவிர மற்ற 6 மெம்பருமே இருப்பாங்க. இப்போ நான் அட்வொகேட் உள்ள வராங்க. இப்போ நம்ஜூன் கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன பொறுப்பு சொல்கிறாங்க. எல்லாமே நாங்கள் தானே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பொறுப்பு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வேற என்ன கேட்குறாங்க. அது உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க பொறுப்பு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜூனுக்கு ரொம்ப வீடாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் அட்வொகேட் அங்கே இருங்க சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாங்க. மேனேஜர் பார்க்குறாங்க. சார் சொல்லுங்கள் கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ மேனேஜர் ஒரு பையனை அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்துருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு 12 வயசு இருக்குண்டா ஓகே. 12 வயசு அந்த பையனுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கான். அப்படி லட்டு மாதிரி அந்த பையன் அப்படி க்யூட்டாக இருக்கான். அந்த பையனை கூட்டிட்டு வந்து மேனேஜர் உள்ள வராங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறாங்க. நம்ஜூன் பார்த்துட்டு எழுதிக்கிறாங்க. யார் அந்த பையன் கேட்குறாங்க. இப்போ நம்ம அட்வொகேட் பார்க்குறாங்க. பாருங்கள் இந்த பையன் சொல்கிறாங்க. அவங்களோட பிரதர் சொல்கிறாங்க. இல்லை பிரதர் அங்கே பாருங்கள் எனக்கு பிரதர் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல சரியா. எனக்கு 2 எல்டர் பிரதர் இருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஜின்னு தான் ஓகேவா. ஜின்னு அதுக்கப்புறம் ஷுகா, தேர்ட் தான் நம்ம நம்ஜூன். எனக்கு 2 எல்டர் பிரதர் இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு 3 யங்கர் பிரதர் இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரி எனக்கு 3 யங்கர் பிரதர் இருக்காங்க ஓகேவா. எனக்கு 2 அண்ணாவும் 3 தம்பிகள் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் ஓகே. அந்த பையன் யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அட்வொகேட் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன் நம்ஜூனா கோவப்படாதீங்க ஓகேவா. இவனும் உங்கள் தம்பி தான் சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே எழுதிக்கிறாங்க. எழுச்சி பார்க்குறாங்க. அட்வொகேட் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்லுங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் எதாவது தெரிஞ்சால் பேசுகிறீங்களா அப்படி கேட்குறாங்க. இல்லை இது சொல்கிறப்போ உங்கள் ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு இது புரியுது ஓகேவா. நான் சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. இந்த பையன் வேறு யாரும் இல்லை ஓகே. உங்களோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் பிறந்த பையன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு இனி ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க பிறந்த ஒரு பையன் தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ஜூனுக்கு, ஷுகாவுக்கு, ஜின்னுக்குலாம் பயங்கர கோவம். எல்லாருமே 6 மெம்பருமே செம கோவம் வந்துடுது. என்ன பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க சரியா. அவங்களுக்கு பிறந்த ஒரு பையன் தான். அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க சரியா. உங்கள் அப்பா தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு தெரியாமல் அவர் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ அவர் இறந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த பையனை பார்த்துக்கிட்ட பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஃபேமிலி அவருக்கு அந்த பையனுக்கு வந்து உங்கள் அப்பா மட்டும்தான். இப்போ உங்கள் அப்பாவே இல்லை இல்லையா. அதனால் உங்கள் அப்பா இறந்து பொறுப்பு என்கிட்ட சொன்னார். எனக்கு எதனா ஆகிட்டாக்கா ஜிம்மில் கொடுத்துட்டு வந்துட்டு நான் பசங்கள்கிட்ட விட்டுருங்க. 6 பேர் தான் பார்த்துக்கணும். அவங்க 6 பேருக்கு நான் கொடுக்க ஒரு பெரிய பொறுப்பு என் ஜிம்மில் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு சொல்கிறாங்க. இது கேட்குற நம்ஜூனுக்கு, ஜின்னுக்கு, ஷுகாவுக்கு, ஜெயப்பா சமக்கவும் வருது. என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இனிமேல் உங்கள் கூட அந்த பையன் வளர்ப்பறான் ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்கள் 6 மெம்பர் கிடையாது 7 மெம்பர் ஓகேவா. நீங்கள் 7th பர்சனாக இது பையன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும் ஓகேவா. நீங்கள் இதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிட்டு உங்கள் பொறுப்பு. அவங்க கூட தம்பியாக இருப்பான் அந்த வீட்டில் அப்படி சொல்லிட்டு நம்ம அட்வொகேட் சொல்கிறாங்க. இது கேட்குற நம்ஜூனுக்கு செம கோவம். இங்கே பாருங்கள் அட்வொகேட் என்னை வந்து கோவப்படுத்தாங்க சரியா. எனக்கு இவங்க மட்டும்தான் பிரஸ் ஓகேவா. இவங்க தாண்டி வேறு யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கும் என் அப்பா அந்த மாதிரி பசங்க கிடையாது. என் அப்பா ரொம்ப நல்ல பசங்க ஓகேவா. இவன் யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. இல்லை உங்கள் அப்பாவுக்கு பிறந்த பையன் தான் சொல்கிறீங்க. என் அப்பா அந்த மாதிரி ஆள் இல்லை சரியா. அவர் ரொம்ப ஜென்டில் மேன் சரியா. என் அம்மா இறந்து இவ்வளோ வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் அவர் எனக்கு தனியாக தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாரே தவிர அவர் பிஸ்னஸ்க்காக ஃபாரின் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். நிறைய ட்ரிப் போவார். என் கூட அதிகமாக அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இன்னும் சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் வருஷமாக இப்போ அதுவும் கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. மற்றபடி அவர் சின்ன வயசுல எங்கள் அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க தெரியுமா. இவன் ஜங்குக்கு வந்து ஒரு 3 மந்த்து எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் அப்போது எங்கள் அப்பா சிங்கிளாக தான் இருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. இவருக்கு என் அப்பா ஒரு பர்சன் ஒரு லேடிக்கிட்ட பேச கொண்டு பார்த்துருது தெரியுமா. ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி ஃப்ளட் பண்ணி கொண்டு பார்த்துட்டு என் அப்பா ஒரு ஜென்டில் மேனு அப்படி இருக்கு. என் அப்பா பற்றி எப்படி சொல்கிறீங்க. இவன் யாருன்னு தெரியல. இவங்க வெளியே கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு நம்ஜூன் சொல்கிறாங்க. எங்கள் விசிட் பண்ணி பார்க்குறீங்களா எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்ஜூன் கேட்குறாங்க. இப்போ நம்ம அட்வொகேட் பார்க்குறாங்க. என்னப்பா என்ன பேசிட்டு இருக்க. நான் உன் அப்பா ஏஜில் இருக்க ஒரு பர்சன் ஓகேவா. நான் வந்து சீட் பண்ணுவேன் நான் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நான் அப்படி அந்த மாதிரி பர்சன் நான் உங்கள் ஃபேமிலி அட்வொகேட் ஓகேவா. இப்போ இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முடியும் அப்பா
அப்பா என் அப்பாவுக்கோட என் அப்பாவோட அப்பா சொல்லிட்டு எல்லாருமே உங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபேமிலியாகவே நாங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக தான் அட்வொகேட்டாக இருக்கோம் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அப்பா எங்களை எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காது தெரியுமா. நான் பார்த்து வளர்ந்த பசங்க நீங்கள், நான் அந்த மாதிரி போய் சொல்லணும், அது உங்களை ஏமாற்றணும் அப்படி கேட்குறாங்க. அங்கிள் இப்போ எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு என் அப்பா பற்றியே சொல்கிறாங்க பாருப்பா. உங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு தெரியாத விஷயம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒன்று தான் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே உங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சுக்காதில்ல. உங்கள் பாரு உங்கள் அப்பா எவ்வளோ பேர் கொண்டு ஹைட் பண்ணியிருக்காங்க ஓகே, அதில் ஒன்று தான் இதுவும் சொல்கிறாங்க. இதுக்கு உங்கள் நல்லதுக்காக ஸ்பெஷல் உங்கள் அப்பா கொண்டு ஹைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான் ஒரு அதில் இது ஒன்று ஓகேவா. இவன் தான் உங்கள் தம்பி ஓகே, நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகும். உங்கள் அப்பாவுக்கு பிறந்த பையனா இவன் அப்படி சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க. அதை நம்பிச்சல ஏற்றுக்க முடியல, நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இவன் தம்பியாக இருக்க சான்ஸே கிடையாது நம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறான் அப்படி கியூட்டா பாவமாக இருக்கா, இன்னசென்ட் பேசல. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க பாருங்க, இந்த பையனை கூட்டிட்டு போகிறாங்க சரியா, இந்த மேன்ஷனில் ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது, கூட்டிட்டு போங்க. யாருக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அட்வொகேட் பார்க்குறாங்க. அப்பெல்லாம் நீ போன்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போக முடியாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் நீ போன்னு சொன்னால் நான் கூட்டிலாம் போக முடியாது சரியா, எனக்கு உனக்கு என்ன ரைட்ஸுக்கோ சேம் ரைட்ஸ் அவனுக்கு இருந்தா இந்த மேன்ஷனில் சொல்கிறாங்க. என்ன ஸ்ட்ரிக்காக கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கும் அந்த மேன்ஷனில், அந்த ப்ராப்பர்ட்டியில் சேம் ரீக்கோட ரைட்ஸ் ஜிமினுக்கு இருக்குது சரியா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சார், அவங்க பேர் ஜிமின் ஓகேவா, உங்கள் அப்பாவுடைய லாஸ்ட் பையன் ஓகேவா, உங்கள் அப்பாவோட 7th பையன் அவன் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அதை சுகாவோட ஜெயப்பட ஏற்றுக்க முடியல, என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவன் தான் 7th பையன் ஓகேவா, உங்களுக்கு அவன் தம்பி தான், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஓகேவா, இதுக்கப்புறம் அவங்க பொறுப்பு தான் அப்படி சொல்கிறாங்க. அவன் இப்போ தான் அவனுக்கு 12 வயசு தான் ஆகுது சரியா சொல்கிறாங்க. சரி அவன் 12 வயசு தான் ஆகுது ஓகே, அவன் 7th தான் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு படிக்க வைக்க போகிறது, அவனை பார்த்து பண்ணுறது உங்கள் பொறுப்பு சரியா, இது உங்கள் அப்பாவோட விஷயம் தான் ஓகேவா. நான் கூட கேட்டேன் உங்கள் பசங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இதுக்கு வேறு எதுனா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் கூட நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அவங்க சொன்னது எனக்கு என் பசங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பசங்க கண்டிப்பாக பார்த்துப்பாங்க, என் பசங்க என் பசங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பேச முடியும், நான் உங்கள் அப்பா வந்து உங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு ஓகேவா, நீங்கள் உங்கள் அப்பா பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் புரிஞ்சு நம்புறாரு ஓகே, நீங்கள் உங்கள் தம்பி அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், அவனை நீங்கள் வளர்த்து தான் ஆகணும் ஓகேவா. இதுக்கப்புறம் உங்கள் பொறுப்பு தான், இந்த மேன்ஷனில் எல்லாத்துலேயும் அவனுக்கு எல்லாத்துலேயும் ரைட்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க, அது எப்படி ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம அட்வொகேட்டாக ஒரு காப்பி எடுத்துறாங்க, அதான் அவங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியோட ஒரு காப்பி எடுத்துறாங்க. இது வரைக்கும் அவங்க பார்த்தே கிடையாது யாருமே, அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த காப்பியெல்லாம் அவங்க பார்த்தே கிடையாது. இது வரைக்கும் அவங்க அதுக்கு அந்த டாக்குமெண்ட் பார்த்ததில்ல. முதல் தடவை ஒரு காப்பி எடுத்து கொடுக்குறாங்க, எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அதில் எல்லாமே 7 மெம்பருக்கான ஷேர் இருக்குது. அப்போ தான் இவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, ஷாக்காக இருக்குது. எல்லாத்துக்குமே எவ்ரிதிங் அவங்க என்னெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ லேண்ட் இருக்கும், எல்லாத்துக்குமே 7 மெம்பர்ஸ்க்கான ஈக்குவல் ஷேர் இது இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஜிம் பேர் நம்ம ஜேகே கருத்து ஜிம் பேர் தான் இது இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறவங்க பாருங்க அங்கிள் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே பாருங்க உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்படுறது ஞாபகம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. சரி உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்படுறது ஞாபகம் இருக்கா, அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, அப்போ எங்கள் அம்மா இறந்த டைம் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாயர் பார்க்குறோம். ஆமாம் அந்த டைமில் உங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவுமே லாஸ் ஆகிட்டா போகணும் தெரியுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அந்த டைம் வீட்டை எடுத்தது ஓகேவா, அப்போவே இப்படினாங்க நிறைய ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏன் பண்ணது எல்லாமே உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் பண்ணது தான் ஓகேவா. அது உங்கள் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸுக்கு சொல்லி உங்கள் அப்பாமே எல்லாமே எழுதி வச்சிருக்காரு. சரி இப்போ ரொம்ப ரொம்ப எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டேவெல்லாம் ஏற்றுக்க முடியல. டே பார்க்குறவங்க பாருங்க என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் பண்ணியிருக்காரு ஓகேவா, அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காரு, யாருக்கும் பாரபட்சம்லாம் பார்க்கவே இல்லை, யாருக்கும் பாஸ்போர்ட் இல்லை அவர் நினைக்கவே இல்லை, அவர் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸுக்கு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவங்க அப்பாவோட விஷயத்தில் ஒன்று தான், அந்த பையன் தனியாக இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லாரும் அவனுக்கு வந்து நம்ம பிரதராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுறாரு, அப்படிங்கிறது ஒன்றா இருக்கட்டும், உங்கள் அப்பாவோட விஷயம் வேறு எதுவுமே இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யாரும் ஏற்றுக்க முடியல. இல்லை எங்களை ஏற்றுக்க முடியாது. சரி இப்போ நிமிஷம் வந்து பையனை வீட்டை வெளியே கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேனேஜர் பார்த்தாங்க, அப்பெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது சரியா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க அப்பெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது ஓகேவா, உங்களுக்கு என்ன அடிச்சிருக்கோ சேம் இந்த பையனுக்கு அடிச்சிருக்கு, நான் பார்த்து வளர்ந்த பசங்க நீங்களும், நான் பார்த்து வளர்ந்த பையன் தான் இவனும் சரியா, எனக்கு இந்த பையனும் நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான், நான் வேறு மாதிரிலாம் பார்த்தது கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேன், எல்லாமே கிம் சாரோட பசங்க தான் ஓகேவா, கிம் சார் என்ன சொல்லுவாங்க அதை நான் ஃபாலோ பண்ணுவோம், நீங்கள் அந்த பையனை தம்பி அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவனும் இனிமேல் வீட்டில் தான் இருக்க போகிறான் ஓகேவா, உங்களுக்கு என்ன அடிச்சிருக்கோ சேம் ரைட்ஸ் அவனுக்கு இருக்குது, நீங்கள் அந்த பையனை விட்டு போக சொன்னாக்கா நீங்களும் போக வேண்டியிருக்கும் பரவாயில்ல அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறது எது சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் அந்த பையனை போக சொன்னாக்கா நீங்களும் போக வேண்டியிருக்கும், இருந்தால் நீங்கள் 7 பேர் சேர்ந்து இருக்கணும், இல்லைனாக்கா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் வீட்டை விரும்ப கொண்டாடக்கூடாது, இவங்க வீட்டை மட்டும் இல்லை வேறு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்துட்டு விரும்ப கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறீங்க என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இதை பாருங்க சொல்கிறாங்க. இப்போ லெட்டர் வாங்கி பார்க்குறாங்க. அப்பா அதை நம்பியோட அப்பா அதை அப்படியே அடிச்சுட்டு போயிருக்காரு. ஒரு வேளை என் பையனுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் 7 மெம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு எல்லாமே ஈக்குவல் தான், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 7 பேரும் ஹாப்பியாக இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணிக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன், அவங்க வந்து நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து எல்லாருமே அதை விட்டு போயிடணும், அந்த ப்ராப்பர்ட்டி எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்குறா நம்பி ரொம்ப கோவம் வருது. பாருங்கள் நாங்கள் ஓனா ஏன் பண்ணுறது எவ்வளோ இருக்க சொல்லிட்டாங்க, அது புரியுதுப்பா, ஆனால் இப்போ இருக்கிறவங்க தனித்தனியாக பிரிக்கவே இல்லை சொல்கிறேன், எல்லாமே ஒரே ஃபேமிலி நேமில் தான் வாங்கியிருப்பாங்க ப்ராப்பர்ட்டி, யாரும் தனியாக அவங்க நேமில் வாங்கவே இல்லை. இப்போ நம்பி பார்க்குறது எல்லாமே ஃபேமிலி நேமில் இருக்குல்ல சொல்லிட்டு அட்வொகேட் சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கலாம் சமக்கம் வருது, ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சா பண்ணிட்டு போயிருக்காரு, ஃபஸ்ட்டு அவருக்கு பண்ணதே ஏற்றுக்க முடியல, செகண்ட் இந்த மாதிரி வந்துட்டு இவனை பார்த்துக்கு நாங்கள் பார்த்தோன்ற போது நம்பியும் பார்க்குறாங்க. அந்த பக்கம் ஜிமின் பார்த்தா பாவமாக நினச்சிருக்காரு. இப்போ நம்ம மேனேஜர் பார்க்குறாங்க. பாருப்பா ஜிமின் சொல்கிறாங்க,
அங்கிள் அண்ணாங்கப்பா பிடிக்கல என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க யார் கேட்ட அண்ணா சொல்லி கேட்குறாங்க. அண்ணா ஜிம் கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு சமக்கம் போகுது பாருங்க. மண்ணன் கூப்பிட்டு ஓங்கிட்டு வச்சுனா போகிற அப்படி கையை வாங்குறாங்க. இப்போ நம்ம மேனேஜர் பார்க்குறாங்க. ஜிம் என்ன பேசிட்டு இருக்க சின்ன பையன்டா குழந்தைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அங்கிள் பார்க்க சொல்லிட்டு பாருங்க குழந்தை சரியா ரொம்ப இன்னசென்ட் பியோர் தெரியுமா எதுக்காக நீ அவங்களை அடிக்கணும்னு நினைக்கிறா சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய பையன் தெரியுமா உனக்கு மேரேஜ் பண்ணாக்கா நிறைய யூனிஸ்க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அங்கிள் திட்டாங்க. எனக்கா நம்ம ஜிம்முக்கா ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு ஓகேவா. இவங்களும் ரொம்ப பெரிய பசங்க நம்ம ஜிம்முக்கு கம்பேர் பண்ணும்போது ஜிம்முக்கு ஜஸ்ட் 4 days தான் ஆகுது. இப்போ ஜின்னுக்கு நம்ம அந்த அங்கிள் சொல்லுவோம் இந்த பக்கம் ஜின்னுக்கு ரொம்ப கவருங்க பாருங்க அதை தான் பேச தேவை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இல்லை நம்பிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யாரும் மேட்ச் பண்ணி ரெடியாக இல்லை. இப்போ டேக்கு ஜங்குக்குலாம் கொஞ்சம் ஏஜ் இருக்குது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டு 30 years பக்கம் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் நம்பியில் ஏற்றுக்கணும் பாருங்கள். என்னால் இவனை தம்பி அக்செப்ட் பண்ண முடியாது சரியா இங்கே யாராலுமே ஏற்றுக்க முடியாது. இவன் லட்சுமி வெளியே கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. அப்பெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது நம்பிச்சு ஓகேவா. அவன் இங்கே தான் இருப்பான் அந்த வீட்டில் அவன் அடிச்சிருக்கோம் ஓகேவா. இதுக்கப்புறம் உங்க கூட தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம் அவங்க தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டும் நம்ம மேனேஜர் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க யாரும் ஏற்றுக்க முடியல. இந்த பக்கம் டே வராங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. டே ஜிம் கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. டே உனக்கு கூடவா என்ன பிடிக்கல ஜிம் கேட்குறாங்க. இப்போ இவங்களும் டேவ் பார்க்குறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்களுக்கு எப்படி தெரியும் அவன் சொல்கிறாங்க. ப்ராமிஷன் தெரியாது ஹியாங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவாங்க ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டே சொல்லிட்டு அப்பா கிட்ட நீங்கள் எப்பவும் குழந்தை மாதிரி பேசுவீங்களா ரொம்ப நீங்கள் அழகாக பேசுவீங்க ஸ்வீட்டு கைண்டுன்னு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு பிடிக்கல என்ன ஜிம் கேட்குறாங்க. இந்த பக்கம் டேக்கு என்ன சொல்லவே தெரியல டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாரு நீ சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி போய் யாரை ஜம்கா உனக்கு ஜெகி கிட்ட வராங்க. மற்றவங்க கொஞ்சம்ப்பா ஓகே இப்போ ஜெகி போயிட்டு ஜிம்ல நிற்க பிடிச்சிடறாங்க. இப்போ இந்த பக்கம் மேனேஜர் டக்குனு ஜெகி ஹேண்ட் தட்டி விட்றாங்க. பாரு ஜெகி நான் பார்த்து நீ வளர்ந்த சரியா அதே மாதிரி நான் பார்த்து வளர்ந்த குழந்தை ஜிமி அவன் இந்த மாதிரி கையில் அவன் நெக்கில் கை வச்சா பார்த்து சும்மா உங்களை விட்டு எப்படி சொல்லிட்டு ஹேண்ட் தட்டி விட்றாங்க. உங்கள் அப்பா எப்படி வளர்த்துருக்கா தெரியுமா அவனை லைக் ஏதோ ஒரு ப்ரீஷியஸ் குழந்தை மாதிரி பார்த்து வளர்த்தாருக்கு சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு எப்படி சீக்கிரட்டா வா கேட்குறாங்க. இப்போ நம்ம மேனேஜர் பார்க்குங்க ஆமாப்பா சீக்கிரட்டாக தான் வளர்த்தாரு சரியா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க ஆமாப்பா ரொம்ப சீக்கிரட்டாக வளர்த்தாரு சரியா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் அங்கிள் சொல்கிறாங்க. இது கேட்க நம்பிச்சு ரொம்ப கோவம் வருது. இவங்க பார்க்குறாங்க அங்கிள் மறுபடியும் அண்ணா திட்டாதீங்க அஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க அங்கே பாரு நீ ஒரே அண்ணன் கூப்பிட்டு அவ்வளோ தான் சரியா சொல்கிறாங்க. நீ அண்ணன் நெக்ஸ்ட் என்ன கூப்பிட்டு உயிரிழக்க மட்டும் சொல்கிறாங்க. இது கேட்குற அட்வொகேட் ரொம்ப கோவம் வருது. நம்பி போது நிறுத்து சரியா சொல்கிறேன். என்ன பார்த்துட்டு இருக்க நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கேன். இங்கே பாரு உங்கள் அப்பாவோட முடிவு ஓகே உங்கள் அப்பா டிசிஷன் நீங்கள் உங்கள் அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் அப்பா ட்ரூவாக நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பையனை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகும் சரியா சொல்லி இல்லாக்க இந்த மேட்ச் விட்டு போய் விட போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்க நாங்கள் இருக்க போகணும் சொல்லிட்டு எங்கள் மேட்ச் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு வரைக்கும் சேம் முடியுமா அவனுக்கு சரியா அவனுங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாங்க. இந்த பக்கம் மயிலாக பார்க்குறாங்க. இப்போ மயிலாக பார்க்க ஜிம்மி கியூட்டாக இருக்காரு எப்படி வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க பாருங்க அங்கிள் நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டு ப்ராப்ளம் கிடையாது சரியா நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க எங்களால் பார்த்துக்க முடியாது. எங்கள் அப்பா சொல்ல நீங்களாம் பார்த்துக்கோங்க ஓகேவா நாங்கள் பார்த்துக்க முடியாது. உங்கள் அப்பா வந்து என்ன பார்த்து சொல்லப்பா ஓகேவா என்னை பார்த்து சொல்ல கண்டிப்பாக நானே பார்த்துப்பேன். ஆனால் உங்கள் அப்பா கேட்டது உங்களை பார்த்துக்க தான் சரியா சொல்கிறாங்க. உங்களை தம்பியை நீங்கள் தான் பார்த்து நான் பார்த்துக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கிள் சொல்கிறாங்க. இது கேட்குற சின்ன ஏற்றுக்க முடியாது ஜெவ பார்க்குறாங்க பாரு முதல்ல இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு சரியா நாங்கள் நிம்மதி விட்டு ஒரு கோயில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எங்கே போக ஜிம் கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜெவ பார்க்குறேன் எங்கே போய் தொலைய அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு அழுக பார்த்து அங்கிள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அண்ணனுக்கு யாருக்குமே பிடிக்கல பாருங்க அப்பா சொன்னார் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரும் பாசமாக பார்த்துப்பாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா வண்டிகிட்ட கூட்டிகிட்டு போகிற மேன்ஷனுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் எல்லாருக்கும் செல்லத்தை பிடிக்கணும் அப்பா சொல்லுவாங்கல்ல அப்பா எவ்வளோ அழகாக கொஞ்சுவாங்க நாங்கள் பாருங்கள் எல்லாரும் திட்டுறாங்க ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெவ பார்க்க திட்டமாக கொஞ்சம் சொல்கிறாங்க பாரு எங்கேருந்து வந்தீங்க யார் நீ ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. நான் ஜிமின் நான் வந்து உங்களோட பிரதர் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஷுகர் ரொம்ப கொஞ்சம் எங்கள் பிரதரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஷுகர் பார்க்குறாங்க அப்படி கோவம் வந்துருக்குங்க பாரு உன்னை நேரம் பண்ண போகிறோம் சரியா சொல்கிறாங்க. என்னாச்சு என்ன ஜிம் கிட்டே போகிறாங்க. அப்பா இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது நீங்களாம் இருக்கீங்களே எனக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இப்போ ஒரு பேசுறது பிடிக்கவும் மாட்டேங்குது செகண்ட் அவர் பேச எப்படி அவாய்ட் பண்ணுறது தெரியல. இப்போது ஜிம் பார்க்குறாங்க பாரு நீங்கள் அண்ணா கூட இருக்கீங்க போக சொல்கிறாங்க. என்ன எங்கள் நீங்கள் எல்லாருக்கும் அம்மா மாதிரி சொல்லிட்டு அப்பா சொல்லுவார் ஜிம் கிட்டே வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் எல்லாம் தள்ளி விட்டுறாங்க ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இப்போ ஜிம் 4 மணிக்கு ஆல்மோஸ்ட் கீழே விளப்புறாங்க டக்குனு மேனேஜர் அங்கே பிடிச்சிடுறாங்க. ஜிம் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க பாரு நான் கூட சரியா நான் அம்மா மாதிரி தான் அது ஏன் தம்பிகளுக்கு மட்டும் தான் ஓகே உனக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் உங்கள் தம்பி இல்லையா ஜிம் சொல்கிறாங்க. யாருக்கு யாரோட தம்பி சொல்கிறாங்க. நானும் உங்கள் தம்பி தான் அப்பா சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டு கைண்ட் எல்லாம் பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு சரியா அதுவும் எனக்கு 6 பவர்ஃபுல் பிரதர்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு அப்பா சொல்லுவாங்க தெரியுமா நான் ரொம்ப அடிக்கடி ப்ரௌடாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எனக்கு 6 ஹேங்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு அதுவும் பவர்ஃபுல் பிரதர்ஸ் தெரியுமா அப்படி சொல்லிட்டு எனக்கு ஜம்கா ஒரு டாக்டரு அப்புறம் டேட்டி ஒரு போலீஸு அப்புறம் சுகா ஒரு மாஃபியா சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா பக்கம் யார் வந்து நம்ம சொல்லிச்சுக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன்னா நம்ம சுகா நம்ம ஜம்கு யார் சொல்லிச்சுக்கா சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு டைம் முடிச்சிங்களா சேர்த்து உங்க கூட பேசினா அவ்வளோ சரியா சொல்லி நீ எங்கள் தம்பி கிட்ட அவங்க அண்ணன் கிடையாது புரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஐயா
அப்பா சொன்னாங்க நீங்க தான் பிரதர்ஸ் ஓகே, உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காது நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இங்கே தான் இருப்பேன் நம்ம கூட தான் இருப்பேன் சரியா, இதுக்கு நீங்க தான் என்ன பார்த்துக்கணும், இது அப்பாவுடைய ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, டே பார்க்குறாங்க பாரு சொல்றாங்க. டேட்டே ஜிம்கிட்ட வந்து டேவை அனுப்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜங்கு டக்குன்னு ஜிம்முக்கு தள்ளி விட்டுறாங்க. நீ ஒரு டைம் டேக் தண்ணி வந்து அவங்க தொலைச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறது ஏன் குக்கி ஜிம் சொல்றாங்க. குக்கி அங்கே பாருங்க குக்கியும் கூப்பிட்டு அவ்வளோ சரியா வாய உடச்சிடும் அப்படி ஜெக்கி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி சொல்லக்கூட தப்பு, அப்படி பேசக்கூடாது சரியா, வயலன்ஸ் தப்புன்னு அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க. ஜிம் சொல்றாங்க. அந்த பக்கம் ஜெக்கிக்கு சமக்கம் வருது. அங்கே பாரு நீ ஃபர்ஸ்ட் எங்கே தான் வந்த போய் தொலையா சொல்றாங்க. எங்கே போய் சொல்கிறேன் நான் இங்கே தான் இருப்பேன் ஜிம் சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு சமக்கம் வருது. ஜிம் பார்க்குறேங்க பாரு எங்கள் லைஃப் கொஞ்சம் நிம்மதியாக நினைக்கிறேன் ஓகேவா, தரிசனத்துக்கு போயிடலாம் சொல்றாங்க. நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் ஜிம் சொல்றாங்க. அந்த பக்கம் நான் மேனேஜர் அப்படி பார்க்குறேங்க அப்படி சொல்லுப்பா சொல்றாங்க. நான் இங்கே தான் இருப்பேன், இதுக்கப்புறம் நீங்கள் தான் பிரதர்ஸ் ஓகேவா, நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு ரொம்ப கோவம் வருது. நினச்சி அனுப்பிக்கிறாங்க பாரு நான் இப்போவே உனக்கு கூட்டி போயிட விடுறேன் சரியா, இதுக்கப்புறம் இந்த மேட்சுக்குள்ள ரிட்டன் நீ வரவே கூடாது சரியா, உன் காலுக்கு படவே கூடாது புரியுதா சொல்றாங்க. நான் போக மாட்டேன் ஜூன் ஹாயாங்க சார் ஜிம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க ஜூன் ஹாய் நான் போக மாட்டேன் ஜிமின் தான். நம்ஜர் டைட்டாக ஹக் பண்றாங்க. அந்த பக்கம் நம்ஜர் புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க, முடியவே இல்லை. ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் வர இருக்காரா ஜிம்முக்கு நம்ஜர் குமார் இருக்கு எனக்கு விட்டுறா சொல்றாங்க. விட மாட்டேன் நீ இதே பார்த்துக்கணும், எனக்கு நல்லா ஸ்டடிஸ்லாம் சொல்லிக் கொடுப்பியாமே அப்பா சொல்லுவாங்க. நீ ஒரு ஜீனியஸ் சொல்றாங்க. நம்பி பார்க்க என்ன சொல்றாங்க, நீ ஒரு ஜீனியஸ் ஆமே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்லாம் பார்க்குறாங்க, சின்ன சுகா ஜோக்கா பார்க்குறாங்க. ஒரு வீடா இருக்கு அவங்களுக்கு. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க அட்வொகேட் இவங்க எடுத்து விடுங்க சொல்றாங்க. இப்போ நம்ம அட்வொகேட் பார்க்குறவங்க சிரிக்கிறேன் நான் எங்கே எடுத்து விடுங்க சொல்றாங்க. இவங்க தள்ளி விடுங்க சொல்றாங்க. விட முடியாது அப்படி சொல்றாங்க. கொஞ்சம் மீண்டா நீங்க என்ன அண்ணா ஓகேவா அவ்வளோ கோவப்படாது ஓகேவா, அப்பா வந்து தெரியுமா நான் 1 வீக்காக ரொம்ப அடுத்து டயர்ட் ஆகிட்டு ரொம்ப பசிக்கு திரும்ப சாப்பிட கூட இல்லை. மேனேஜர் எனக்கு சொன்னாங்க சாப்பிட சொல்லி நான் தான் சொன்னேன் அண்ணங்கள்லாம் பார்க்கணும், அண்ணங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டேன் ஓகேவா, ரொம்ப பசிக்குது சாப்பிட தரீங்களா சொல்றாங்க. இப்போ நம்பி பார்க்க என்ன சொல்றாங்க, ரொம்ப பசிக்குது சாப்பாடு தாங்களே ஜிம் கேட்குறாங்க. அந்த பக்கம் நம்பிக்கு என்ன சொல்ல தெரியாங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உங்களோட பிரதர் இல்லை சரியா சொல்றேங்க்கா. இல்லை நான் உங்க பிரதர் தான் ஓகேவா, நீங்க என்ன பிரதர்ஸ் தான், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கிட்டு அவங்க கூட தான் இருப்பேன் ஜிம் சொல்றாங்க. அந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறாங்க பாரு என் கூட இருக்க நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவோம் சரியா, ஏன்டா இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு அழுகு தர்ஷன் போயிடும் ஓகேவா, நாங்கள் நல்ல மூடில் இருக்கும் போதே அனுப்பிடுவோம் ஓகேவா, தர்ஷன் போயிடும் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குற எங்கே போக இங்கே இருக்கும்போது எங்கே போகட்டும் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்பிச்சிருக்கு செம்மையான கோவம் வருது. அப்படி புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எடுத்து விட ட்ரை பண்ணி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. குட்டி குட்டி ஹேண்டு தானே டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. இப்போ சுகா வராங்க. சுகர் நம்பிச்சிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஜிம் எடுத்து விட்றாங்க பாரு, நீ ஒரு டைம் எங்களை யாரும் டச் பண்ணி நினச்சி உங்க கையை உடைச்சிடும் சரியா சொல்றாங்க. ஏன் கையை உடைப்பா ஜிம் சொல்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீ ஒரு மாஃபியா இல்லாத கையை உடைக்கணும்னு சொல்றியா ஜிம் கேட்குறாங்க. தப்பு சரியா, உன் எனிமிஸ் மட்டும் அட்டாக் பண்ணணும், எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. நம்ம தம்பி இல்லை ஜிம் சொல்றாங்க. சுகா பக்கம் யார் கேட்ட தம்பி சொல்றாங்க. நான் தான் உனக்கு தம்பி நீ தான் எனக்கு அண்ணா ஜிம் சொல்றாங்க. அதுக்கு சுகாக்கு செம்மையான கோவம். எங்க பாரு நீ உடனே அண்ணன்னு சொன்னா அவ்வளோதான் நான் பார்த்து சும்மா இருக்கட்டும் கண்ணு எடுத்து போட்டு தள்ளி போயிட்டே இருப்பான் சரியா சொல்றாங்க. தப்பு பேசக்கூடாது, அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாட் ஆயிடுவோம் சரியா, அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க அப்பாவும் அம்மாவும் அவன் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க யார் கேரள அப்பா அம்மா சொல்றாங்க. அதை என் அப்பா நம்ம அப்பா சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா பார்க்குறாங்க பாரு நீ ஒரு டைம் எங்கள் அப்பா உங்கள் அப்பான்னு சொன்னா தொலைச்சிடும் சரியா, நீ உங்களுக்கு தம்பியே கிடையாது ஓகேவா. மேனேஜர் சொல்றாங்க சார் சொல்றாங்க கூட்டிட்டு போய்ட்டு ஆஃப் பண்ண விடுங்க சரியா சொல்றாங்க. ஆஃப் பண்ணலையா சொல்றாங்க. ஆஃப் பண்ண விடுங்க ஓகேவா, அதான் நல்லது. அவன் உயிரோட பண்ணி நினச்சிக்கிங்க, அவன் உயிரோட பண்ணி நினச்சிக்கினாக்க அவனை கூட்டிட்டு போய்ட்டு ஆஃப் பண்ண விட்டுருங்க சரியா சொல்றாங்க. சுகா சொல்றாங்க ஆமா அவன் உயிரோட நீங்க நினைச்சிக்கனாக்கா அவன் கூட்டிட்டு போய்ட்டு ஆஃப் பண்ண விட்டுருங்க ஓகேவா, அட்லீஸ்ட் அவன் உயிரோட நினைச்சும். அப்படி இல்லை இங்கே தான் இருப்பான்னு நினச்சிங்களேன் அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஏன்டா கூட்டிட்டு வந்து விட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே. அப்பா என்ன சொல்லிட்டு போயிருக்கட்டும் ஓகே. இப்போ வரைக்கும் என் அப்பா அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கா சொல்லி நம்ப முடியல, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து வச்சுக்கிறேன் என்ன பண்ணிடுவோம் சுகா சொல்றாங்க. இப்போ நம்ம மேனேஜர் பார்க்குறேன் அவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. இப்போ மேனேஜர் அட்வொகேட் பார்க்குறாங்க. அட்வொகேட் மேனேஜர் பார்க்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இல்லை எதுவும் பண்ண மாட்டான் பயப்படாத சொல்றாங்க. சரி பயப்படாத சொல்றாங்க. அந்த பற்றி பார்க்குறாங்க என்ன பண்ணுவோம் நீ ஜிம் கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்க அவனுக்கு என்னென்ன பண்ணுவோம் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க சுட்டுட்டிவியா ஜிம் கேட்குறாங்க. சுகா பார்க்குற என்ன சொல்றாங்க சுட்டுட்டிவா என்ன நீ ஜிம் கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்க கொண்டு போட்டுவோம் சரியா சொல்றாங்க. கொண்டு பார்ப்போம் ஜிம் சொல்றாங்க. அந்த பக்கம் சுகா பார்க்குறாங்க கொஞ்சம் கூட யோசிக்க ஹேண்ட் ஜிம் நெக்ஸ்ட் வைக்கிற போறாங்க. டக்குனு மேனேஜருக்கு தட்டி விட்ட ஹேண்டு பார்ப்பா ஜிம் கொஞ்சம் டேஞ்சர் சரியா வந்துட்டு சாவிச்சு கிங்க ஓகேவா, மாஃபியா கிங்க அவன் என்னென்ன பண்ணுவான் ஓகே கொஞ்சம் பொறுமையாக இருப்பா சொல்றாங்க. இல்லை அப்பா சொன்னாங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ்க்கு சரியா, நான் அந்த வீக்னஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் சொல்றாங்க. இல்லை அப்படி பண்ணக்கூடாது தப்பு நீ அமைதியாக எப்படி சொல்றாங்க. நான் பண்ணுவேன் சொல்றாங்க. இல்லை அமைதியாக இப்போதைக்கு வேணாம் ஓகேவா கொஞ்சம் டேஸ் போகட்டும் அவங்க கொஞ்சம் மனசை மாற்றிக்கிட்டோம் அப்புறமா சரியா சொல்றாங்க. ஜிம்மி சரி ஜிம்மி சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிம்மி பார்க்குறாங்க பாருங்க சுகா சொல்றாங்க கரெக்ட் ஓகேவா. இப்போ நீங்கள் கூட்டிட்டு போயிட்டு ஆஃப் பண்ண வச்சுங்க ஓகேவா தான் நல்லது, அவங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது. இல்லை அவன் இங்கே தான் இருக்குன்னு நினச்சா வச்சுக்கோங்களேன் அப்புறம் வேறு மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஓகேவா, அது நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிடுவோம் நம்ம சுகா பார்க்குறோம். ஆமாம்
நாங்கள் பொறுப்பு கிடையாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லது ஓகேவா, என்னாக்கா தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை வரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அட்வொகேட் மேனேஜர் பார்க்குறேன், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது ஓகேவா, நீங்கள் இங்கே தான் பார்த்துக்கணும் ஓகேவா, நீங்கள் தான் பார்த்துக்கணும், அவங்க இங்கே தான் இருப்போம் ஓகேவா, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பொறுப்பு இல்லை உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க உனக்கு இங்கே என்ன பிடிச்சி கொடுத்துக்கோ சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜின்னும் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறீங்க என்ன சொல்கிறாங்க, ஜின்னு ஒரு ரூம் எங்கே இருக்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறது யார் கேட்ட ஜின்னு சொல்லிக்கிட்டே வராரு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஒரு ரூம் இருக்கிறது சொல்லிட்டு உங்கள் ரூம் பக்கத்தில் நான் இருப்பேன் ஜின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, அங்கே பாசுற நீ தான் டைமுக்கு வேக்கப் பண்ணுவீங்க, எனக்கு ஸ்கூல் போகணும்ல, நீங்கள் எதுக்கு டைமுக்கு வேக்கப் பண்ணுவீங்க அப்பா சொல்கிற அடிக்கடி இவன் பர்ஃபெக்ட் மாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜின்னுக்கு சமக்கம் நான் அவனுக்கு அம்மா இல்லை சரியா, நான் என் தம்பி உங்களுக்கு அம்மா சரியா சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது ஓகேவா, நான் இங்கே தான் இருப்பேன், நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன், நீ எனக்கு லைக் ஒரு அம்மா மாதிரி தான், ஐ லவ் யூ ஜின்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மு டக்கர் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவருக்கு முடியவே இல்லை. ஏன்னா தெரியல டிஃப்ரெண்டாக இருக்குது ஹக் பண்ணுறது. இப்போ ஜிம்மு பார்க்குறது நம்ம ஜின்னோட ஹிப்பை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஹெட்டை சாச்சி பார்க்குறாங்க. அவருக்கு ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஃபேஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜின்னு பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேனேஜர்கிட்ட ஸ்மெல் பண்ண அனுப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம ஜின்னு நம்ம ஷுகா இவங்களாம் கன்வின்ஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஜெயிக்க 3 பேர் தான் கொஞ்சம் டஃப், மற்ற ஜின்னு நம்ம ஜெயஹோப்பு நம்ம 3 பேர் கொஞ்சம் சாஃப்ட் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு பிடிக்கலான்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் போடலாம், இல்லை ஸ்கிப் பண்ணலாம் ஓகேவா. பாட்டி விடுவேன்.